இன்னைக்கு வந்து மார்ச் 18 புதன்கிழமை. மார்க்கெட் எல்லாம் அப்பு. கிட்டத்தட்ட நிஃப்டி ஆஸ் வி ஸ்பீக் இட்ஸ் அபவுட் 1:30 PM. நிஃப்டி வந்து ஒரு 1.02% அப்பு. இப்போ நிஃப்டி லெவல்ஸ் வந்து அரௌண்ட் 23,802 இருக்குது. ஸ்மால் கேப் வந்து 1.85% அப்பு. மிட் கேப் வந்து 2% அப்பு. எல்லாமே ப்ளூவாக இருக்குது. எவ்ரி திங் இஸ் ஆன் த க்ரீன் சைடு. ரீசன் வந்து மேஜர் ரீசன் வந்து ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே ஏறி இருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸு கிட்டத்தட்ட 3.8% அப்பு. இப்போ நீங்கள் எல்லாம் சமீபத்தில் தெரிஞ்சிருக்கோம், இந்த ஏஐ வந்துட்டு அந்த கிரேஸில் வந்து ஐடி கம்பெனி பூரா காணாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லி ஐடி கம்பெனிலாம் லெஃப்ட் ரைட்டு சென்டர்னு அடித்து வச்சுருந்தாங்க. இப்போ சிஎல்எஸ்ஏ அப்படிங்கிற ஒரு புரோக்கரேஜ் நிறுவனம் வந்து இல்லை, அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை, ஐடி நிறுவனங்களுக்கு ஏஐனால பெரிய பாதிப்பு வந்துடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பெருவாரியாக பாதிக்காத ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி உடனே ஐடியில் ஹெவி பையிங். ஏன்னா ஆல்ரெடி ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே லார்ஜ் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், மிட் டயர் ஃபார்ம்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து லோ வேல்யூவேஷனில் இருந்தது. ஸோ அதில் நிறைய இன்றைக்கி ஒவ்வொரு ஐடி கம்பெனியும் கிட்டத்தட்ட 4%, 5% அப்பு. ஸோ தட் ஹஸ் ஆடட் ஃபியூயல் டு தி அப்ரைஸ் மெயினாக. அண்ட் தென் நம்ம இப்போ ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ்ஏ வார் அதுதான் மேஜராக இப்போ சமீபத்தில் நம்மளை பாதித்தது. அது வந்து கொஞ்சம் ஸ்டேபிள் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நேட்டோ அலைஸ் எல்லாம், யூரோப்பியன் ஆலைஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸுக்கு வந்து கப்பற்படை அனுப்ப சொல்லி கேட்டார் நமது அதிபர் ட்ரம்ப். அதுக்கு யாரும் ஒத்துக்கலை. ஸோ அந்த லெவலில் வந்து ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. ஸோ இனிமேல் போர் பெரிதாக வெடிக்காது, இதுலேருந்து இந்த நடக்கிற லெவல்லே நடந்துகிட்டு இருக்குமே தவிர ரொம்ப பெருவாரியாக வெடிக்காது, பெருசாக பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மார்க்கெட்டுக்கு. ப்ளஸ் வேல்யூ பையிங். இது மாதிரி மார்க்கெட் ஜென்ரலாக அடிபட்டிருக்கையில் மக்கள் எல்லாமே வந்து எல்லாம் அவங்க நினச்ச ஸ்டாக்கு நினச்ச ப்ரைஸுக்கு வந்திருக்கும். அது ஃபண்ட் மேனேஜராக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் கம்பெனியாக இருக்கட்டும், டீலர்ஸாக இருக்கட்டும், ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், ஹூவர் இட் இஸ், இன்வெஸ்டர்ஸ், அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு வேல்யூ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்து சம் பாசிட்டிவிட்டி கிடைச்சுன்னா உடனே வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அது டுடே இஸ் தேர்ட் டே ப்ளூவில் ஆர் க்ரீனில், விச் ஆர் வே யூ வாண்ட் டு கால் இட். க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ பிரெண்ட் க்ரூட் வந்து $101 per barrel இருக்குது. ஒரு 1.75% டவுனு இன்னைக்கு. இதில் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஈராக் கவர்மெண்ட்டும் குர்திஷ் அத்தாரிட்டிஸும் தேவ் ரீச் டீல், ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்திருக்காங்க. என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, துருக்கியில் உள்ள சீஹான் போர்ட் வழியாக ஆயிலை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு. ஸோ தட் இஸ் ஆல்சோ ஏ பாசிட்டிவ் நியூஸ், ஸ்லைட்லி பாசிட்டிவ் நியூஸ். ப்ளஸ் ஸ்ட்ராங் குளோபல் மார்க்கெட்ஸு, அமெரிக்கா, சவுத் கொரியா, ஜப்பான் எல்லாமே பாசிட்டிவாக இருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் ரீசன்ஸ் ஃபார் மார்க்கெட் அப் ட்ரெண்டு. ஸ்டில் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாக ஏறாத அளவிற்கு பிரச்சனை இல்லை. இப்போ $120, $130 போச்சுன்னா அப்போ ஒரு பாதிப்பு இருக்கும். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் சி. ஹோப்ஃபுல்லி இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சிடும் அப்படின்னு நம்புவோம். அண்ட் மார்க்கெட்ஸில் வில் ரீகெயின் டு தர் ப்ரீவியஸ் க்ளோரி. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.